விக்கி, உமா கண்டிப்பா இப்படிதானே வருவாங்க. நம்ம 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் ரொம்ப கவலைப்படாதடா. அவள் கண்டிப்பாக இப்படி தான் வருவா. அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது அவளை எப்படியாச்சும் பார்த்துடலான்ட்டு தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நீ லவ் பண்றா, நீ நிக்கலாம். கூட நான் எதுக்குதான் நிக்கணும்? நீ என் நண்பன்டா, அதனால தான். அது சரி. விக்கி, உன் ஆள் வந்துட்டான். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா இரு. என்ன வரும் இங்க நின்றுட்டு இருக்க? ஏன் அம்மோ, வருண் நிற்கிறது மட்டும்தான் தெரியுதா? நான் நிற்கிறது தெரியலையா என்ன? வரும், சரி நான் கிளம்புறேன். அம்மோ ஒரு நிமிஷம் இரு. கையிட மேல. ஏய் அம்மோ, நான் எதுக்காக நிற்கிறேன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சமாச்சும் என்னை புரிஞ்சுக்கோ. முதல்ல கையெடுத்துறியா? சரி அம்மோ, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் வீட்டுக்கு போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ, நீ போ, நான் இந்த நெருப்புலையே இறங்கிடுறேன். என்ன நடக்குது மக்களே? விக்கியும் அம்மாவும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இதை வச்சு நம்ம நாளைக்கு நம்ம ஊருக்குள்ள நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிடணும். நான் உடனே ஊருக்குள்ள போறேன். வரட்டா? தேவையில்லாம பேசி என்னை தொந்தரவு செய்யாத விக்கி. ஏ, என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ? புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அவசியம் இல்லை விக்கி. பாரு, நீ என் பின்னாடி அழுதுட்டு உன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி யாரையாவது பார்த்துட்டு போ. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். நீ பொய் சொல்கிற. உனக்கு என்ன பிடிக்கும். சும்மா சும்மா பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும். சரி, இதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லப்படி இருக்க முடியாது. நீ என்னவோ செஞ்சுக்கோ, நான் கிளம்புறேன். சரி அம்மோ, நான் கடைசியாக கேட்குறேன். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? இல்லை. சரி அம்மோ, நான் உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு இதே நேரம் இதே இடம் நீ வந்து என்கிட்ட ஐ லவ்னு சொல்கிற. சொல்லாக்கட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து நில்லு போதும். அப்படி நீ வரலன்னு வச்சுக்கோ, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் எப்பவுமே வரமாட்டேன். இனிமே என் லைஃப்ல நீ வராத. குட் பை. என்ன விக்கி, நாளைக்கு அம்மு வரலன்னா இனிமே அவளை பார்க்கவே மாட்டேன்னு சொல்ற? சும்மா அவளை லவ் சொல்ல வைக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். சரி மாப்பிள்ள, நல்ல பிளான். சரி வருண், பார்க்கலாம்ல. விக்கி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம போகலன்னா இனிமே நம்மளை பார்க்கவே மாட்டானோ? அவன் பார்க்க வரலன்னா என்ன நமக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரலாம் பரவாயில்ல. அக்கா, அக்கா என்ன பண்றக்கா? ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஒரு தூங்கிட்டு இருப்பானோ? அக்கா, என்ன நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ என்ன பண்றக்கா? என்ன நமக்கு அவன் சும்மா அவனாலுமே வந்துட்டே இருக்கு. ஆமா, நம்மளை பார்க்க வந்தானே பார்க்க வரல என்ன? எதுக்கு அவனை பத்தி யோசிக்கிறோம்? போன போட்டோம். அம்மா, அக்காவை கூப்பிட்டுட்டே இருக்கம்மா, அவ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருக்காம்மா. சரி சரி, நான் பேசிக்கிறேன். நீ போய் வெளியே விளையாடுப்போம். ஆ சரிம்மா. ஏ அம்மு, அம்மு என்னாச்சு? நான் கூப்பிட்டுட்டே இருக்க அமைதியா இருக்காவ? அம்மு எந்திரி. எதுக்குமா இவ்வளோ ஜோர கத்துற? உன் தங்கச்சி கூப்பிட்டா நீ பார்க்கல, நான் கூப்பிட்டேன் பார்க்கல. உனக்கு பிடிச்ச ஆட்டினதுக்கு அப்புறம் எந்திரிச்சிட்டு எதுக்குமா இவ்வளோ சத்தமா கூப்பிடுறேன்னு சொல்றியா நீ? அம்மா காலேஜுக்கு போய் நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி தனியா போகணுமா, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேம்மா. அதை பத்தியெல்லாம் நீ ஒண்ணுமே யோசிக்க வேணாம், நான் அப்பாவை கூட்டிட்டு போய் விட சொல்றேன், சரியா? ஆ சரிம்மா. சரி சரி, இதை பத்தி யோசிச்சது போதும். ஏஞ்சி போய் படிக்கிற வேலை பாரு, நான் போய் சமைக்கிறேன். என்ன பண்றான்? என்ன இதுல படிக்க முடியல, சாப்பிட முடியல, வெறும் அவனேந்திரமாவே இருக்கு. என்ன செய்யலாம்? வருண் நம்பர் தான் நம்மகிட்ட இருக்கு, விக்கியோட நம்பர் நம்மகிட்ட இல்லவே இல்லை. சரி, வருண் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ வருண், என்ன பண்ற வருண்? சொல்லு அம்மு, நான் சும்மா தான் இருக்கேன். இல்ல வருண், என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு தான். ஆமா, விக்கி எங்க இருக்கா? யார் வருண்? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன அம்மு சொன்ன? விக்கியா கேட்ட? உன் கூட பேசிட்டு வந்ததுல இருந்து அவன் தனியாவே இருக்கான். ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள போனவன் இது வரைக்கும் வெளியே வரல. ஏன் அம்மு இப்படி பண்ற? சரி அம்மு, சரி பாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் வருண், அம்மாவா ஃபோன் பண்ணா? ஆமா விக்கி, உன் காட்டுல மழைதா போ. அம்முவே ஃபோன் பண்ணி உன்னை பத்தி விசாரிக்கிறா. என்ன சொன்னா? என்ன வரும், வீட்டுலதான் இருக்கியா? விக்கி எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறா. என்ன சின்ன பொண்ணு, மார்க்கெட் சேலாம் வந்திருக்க? காய்கறி வாங்க போறியோ? இல்லக்கா, நான் காய்கறியில் வாங்க வரல, இந்த மார்க்கெட்லயே வாங்க போறேங்க்கா. ஏண்டி, ஒரு வார்த்தைக்கு காய்கறி வாங்க வாங்கியா சின்ன பொண்ணுன்னு கேட்டதுக்கு ஒரு குத்தமா? அதுக்கு உடனே மார்க்கெட்லயே வாங்க போறேன்னு சொல்ற? ஏங்கா, நான் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன்னா என்ன? அம்மா தாயே, உன் வாய் வச்சு மாத்திட்டேன்னு இந்த ஊரையே கூட நீ வாங்கிடுவ. ஓகே, இந்த நேரம் சரியான நேரம். சின்ன பொண்ணும் ராஜ்யமா இருக்காங்க, அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுவோம். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே,
சொல்லு கோல்முடி. உங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். அவ்வளவு தூரத்துல நின்று உங்ககிட்ட விஷயம் சொல்லணும். அப்படி கிட்ட வந்து சொல்லு. வந்துட்டேன். சொல்லு கோல்முடி, சும்மா எழுதிட்டே இருக்காத. இந்த சின்ன பொண்ணுக்கு பொறுமை கொஞ்சம் கூட கிடையாது. உங்க சண்டை அப்புறமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அக்கா, நேற்று ஈவினிங்கு காட்டு வழியா வந்துட்டு இருந்தேனா, இப்பதானே சொன்னேன், சும்மா வளவலன்னு இருக்காம ஷார்ட்டா சொல்லு நீட்டு. ஒரு விஷயத்த சட்டுன்னு சொன்னா ஒரு கிக்கே இருக்காது. ஓ, உனக்கு கிக்கு வேணுமா? சரி, பக்கத்துல இருக்கிற வைன் ஷாப் போயிட்டு ஒரு பீரும் இல்லைன்னா ஒரு வைனும் வாங்கி நல்லா அடி. இந்த சின்ன பொண்ணுக்கு சொல்ல வர விஷயத்தையே புரிஞ்சுக்கிறது இல்ல. கிக்கு தண்ணியில அடிக்கிறதுனால கிடையாது. நம்ம சொல்ல வர விஷயத்திலே பயங்கரமா கிக்கு இருக்கு. ஆக மொத்தம் நீ எதுவுமே சொல்ல போறது இல்ல, வெறும் பில்டப் மட்டும் தானே. சின்ன பொண்ணு வா, நம்ம 2 பேரும் கிளம்பலாம். ஆமாக்கா, உடனே கிளம்பலாம். இவன் லூஸ் தானே பேசிக்கிட்டே இருப்பா. ஏய் சின்ன பொண்ணு, என்னை நம்பு. இது பாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இப்போ நீ சொல்லல, நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டே இருப்போம். நான் தாயே, ஒரு நிமிஷம் இருங்க 2 பேரும். நான் ஃபாஸ்டா அங்க என்ன நடந்ததோ அப்படி சொல்லிடுறேன். நான் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க அம்முவும் விக்கியும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போறாங்கன்னு நினைக்கிறேன். புழுகு முட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? முட்டை முட்டையா புழுகுனல்ல. யாராச்சும் ஒருத்தர் போத்து வீட்டுனா உனக்கு நிம்மதியா இருக்கவே முடியாது. இந்த பொண்ணு சத்தியமா சொல்றேன், இது உண்மை. ஏங்கா, இந்த புழுகு முட்டை சொல்றதை நம்புறீங்களா என்ன? இவ பொய்யா எதுக்கு நீ சொல்ல போற? உண்மையாதான் இருக்கும். அக்கா, இவ சொல்றது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைக்கா. ஏய், அவங்க 2 பேரும் தனியாவா இருந்தாங்க? பக்கத்துல நிக்கிற மாதிரி யாரும் இருந்தாங்க. அவ்வளவு கவனிக்கல. ஆனா 2 பேர் தனியா இருந்த மாதிரி தான் இருந்தது. பாத்தியாக்கா, இந்த புழுகு முட்டையே பக்கத்துல யாரோ இருந்த மாதிரின்றா, அதுக்கப்புறம் தனியாக தான் இருந்தாங்கன்றா. நீ சொல்றது நம்பிட்டு இருந்தோம், அவ்வளோதான்க்கா. ஏய் தெளிவா சொல்றீங்க. ஆமாக்கா, அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. சரி, நீ 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மைக்கா, நீங்களாச்சும் நம்புங்கக்கா. ஆமா, இந்த புழுகு முட்டையை நம்புறாங்க. நல்ல புழுகுறா. சரி, நாம வீட்டுக்கு போவோம். நீங்க தாண்டி சொல்ற. உன்னை நம்பி ஊருக்குள்ள போய் சொல்லாமா? அக்கா, நீங்க சொல்லணுன்ட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். போய் சொல்லுங்க. சரிடி. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது சொல்ற? இவ கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு யாராச்சும் ஒரு ஆள் கிடைச்சா நாமளும் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அக்கா, நேற்று காட்டு வழியா போயிட்டு இருந்தேனா, அப்ப வந்துட்டு அம்மாவும் விக்கியும் 2 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தாங்கக்கா. உண்மையாவாடி சொல்ற? அடி புழுக மூட்டி, எப்படி புழுகிற பாரு. நம்ம கிட்ட வந்துட்டு நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, இப்போ இவங்க கிட்ட கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சின்ன பொண்ணு சொன்ன தப்பே இல்லை, அது புழுக மூட்டை தான். இது தெரிஞ்சுக்காம இந்த கதையை வேற நம்ம யாருக்கிட்டே சொல்லலாம் நினைச்சோம். இதுக்கு மேலாம் இவ கூட சேர்ந்துட்டு இருந்தோம், நம்ம பேர் கெட்டு போயிடும். நாம வீட்டுக்கு கிளம்பிடலாம். அம்மா அக்கா, நீ கதையை சொல்ல ஆரம்பியே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏங்கா, நீங்களும் இருங்கக்கா, ஒன்னா சேர்ந்து போவோம். அம்மா, உன் கதையை கேட்கறது கால் கட்டிச்சுல, அவங்க கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு அவங்க கூட வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன். நீ ராஜி கோச்சிட்டு போயிட்டா? ஐயோ அக்கா, அவங்க போனா போறாங்க, நான் சொல்ல வந்த கதையை முதல்ல கேளுங்க. சரி சொல்லு. எனக்கு என்னமோ தோணுது, விக்கியும் அம்மாவும் நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறியா இல்ல அவங்க ஓடி போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்களா? தெளிவா சொல்றீ. ஓடிதான் போறாங்க, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. சரி, நானும் போயிட்டு பக்கத்து வீட்டு பாட்டிக்கெல்லாம் சொல்லிடுறேன். போங்கக்கா, சீக்கிரம் சொல்ல போங்கக்கா. பாத்தியமா, உங்களுக்கு தேடி வந்தேன். இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, நான் இங்கதான் உட்காந்து இருக்கேன்டி. சொல்லுடி. ஐயோ பாட்டியம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும், சொல்லுடி. பாட்டியம்மா, இந்த செல்லு பிள்ளை காட்டு வழியா போயிட்டு இருந்தாலாம். போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மு இருக்கால, அந்த பிள்ளை, அவளும் அந்த விக்கு பையனும் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்ல, மொத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ, இந்த ஆண்டிக்கு வேற வேலையே இல்லையா? அம்மா பத்தி இப்படி தப்பா சொல்றாங்க பாரு. அந்த விக்கிதான் பின்னாடி சுத்துறான், ஆனா அவ திரும்பி கூட பாக்குறது இல்ல. அவளை பத்தி இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் தோணுதோ தெரியல. அப்புறம் விஜயடி வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, உங்க காலையில போட்டுட்டு போவோன்னு வந்தேன். சரி பாட்டிமா, வந்த வேலை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். சரிடி, போயிட்டு வாடி. என்ன திவ்யா, காலேஜ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? டி, போயிட்டு வந்துட்டேன் டி. ஏமா, நல்லா படிக்கிறியா என்ன?
நல்லா படிக்க வரலன்னா டியூஷன் எடுக்க வந்துடுறீங்களா? சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு படிப்பு இருந்தா நான் எதுக்குமா இப்படி இருக்கேன்? நான் எப்படியோ இருந்திருப்பேன். சரிங்க ஆண்டி, கிளம்புங்க ஆண்டி. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாட்டி, எதுக்கு பாட்டி நீங்கள கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா, போகும்போது தனியா போக முடியாதும்மா, கூட ஒரு ஆள் வேணும்னு அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். போ, அங்க போய் உட்காந்துக்க போ. இவங்கெல்லாம் நம்ம பேச்சு இங்க கேட்க போறாங்க. ஏதோ பண்ணி சொல்லிட்டோம் போ. அங்க போய் உட்காருனா மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துருக்க. பாட்டி, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கல, கிளம்பும் போது சொல்லுங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். பாட்டிமா, அவளை விடு பாட்டிமா. நான் எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். உங்க வயது விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடுங்க, சரிங்களா? என்ன வசந்திக்கா ரொம்ப கூட்டமா இருக்கீங்க? இன்னைக்கு விஷயமே தெரியாதா? என்னக்கா சொல்றீங்க? ஐயோ சின்ன பொண்ணு, அந்த அம்மாவும் விக்கியும் ஊரை விட்டே ஓடிட்டாங்களாம். அவங்க அதுவும் டெல்லியில இருக்காங்களாம். யாருக்கா சொன்னாங்க? அந்த புழுக்கு முட்டியா? அவங்க இவங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க சின்ன பொண்ணு. யார் சொன்னாங்களே தெரியல. புழுக்கு முட்டை நீ நினைச்சு சாதிச்சிட்டியா என்ன? இப்படி போட்டு கொடுத்துருக்க, ஊரே வந்து திரும்பி வந்து நிக்குது. இது பேச்சு கேட்காதீங்க கேட்காதீங்க, எல்லார்ட்டும் சொல்றேன். யாரும் கேட்க மாட்டாங்க என் பேச்ச. பெரியம்மா, இப்ப எதுக்கு பெரியம்மா எல்லாரும் வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இது பாரு வசந்தி, அந்த அம்மாவும் அந்த வித்து பையிலும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அந்த அம்மா பிள்ளை கர்ப்பமா வேற இருக்காளாம். இதுதான் செய்தி. இந்த புழுக்கு முட்டியோட பேச்சை கேட்டு ஊரே என்னென்ன வேலை செய்து பாரு. ஐயோ, அம்மா ரொம்ப பாவம்.